இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே கிடக்கும் பணத்தை எடுத்து உபயோகித்தால் தோஷம் ஏதேனும் வந்து சேருமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக தோஷம் என்பது வந்து சேரும். கீழே ஒரு பணம் கிடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டு போய் காவல்துறையிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அல்லவா? யாரோ கீழே பணத்தை மிஸ் பண்ணியிருக்கா, முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறவாளை நம்ம தேட வேண்டியது, கேட்க வேண்டியது, இது யாருதாவதா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது. இது யாரதும் இல்லைன்னு சொன்னால் அருகில் உள்ள காவல் நிலையத்திலே சென்று ஒப்படைத்து விட வேண்டும், அல்லது அரசாங்க கருவூலத்திலே அந்த பணமானது சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் விதியாக வச்சுட்டு இருக்கா. ஆனால் நாம் எடுத்து அதனை உபயோகப்படுத்தக்கூடாது. சார், இது ரொம்ப கொஞ்சமான பணம், ஒரு 10 ரூபா கடந்துச்சு, அல்ல ஒரு 50 ரூபா கடந்துச்சு, ஒரு 100 ரூபா தான் கடந்துச்சு, இதை கொண்டு போய் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொடுக்கணுமா, அதை நானே யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உபயோகிக்க கூடாது. அந்த மனிதரானவர் அந்த பணத்தினை எந்த விதத்திலே சம்பாதித்தார் என்பது நமக்கு தெரியாதல்லவா? அவர் தவறான வழியிலே அந்த பணத்தை சம்பாதித்திருந்தால் அந்த தோஷமானது நிச்சயமாக உங்களையும் வந்து சேரும். இது உணவிற்கு அப்படின்னு வரும்பொழுதே, உணவு தோஷம் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம அந்த தலைப்பில் கூட பார்த்துருப்போம். ஒரு தவறான வழியிலே பொருள் சம்பாதிப்பவருடைய வீட்டில் போய் சாப்பிடவே கூடாது அப்படின்னு வரும்பொழுது, அந்த தவறான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய பணத்தினையும் நாம் உபயோகிக்க அல்லவா? கீழே கிடந்த பணமானது அது தவறான வழியிலே சம்பாதிக்கப்பட்டதா அல்லது நேர்மையான வழியிலே சம்பாதிக்கப்பட்டதான்னு நமக்கு தெரியாதல்லவா? அது நேர்மையான வழியிலே சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருந்தால் கூட ஒரு நியாயமான வழியிலேயே சம்பாதிச்சிருக்கான்னு வச்சுப்போம். அவர் அந்த பணத்தினை தொலைத்திருந்தால் அவர் எப்படி நினைப்பார்? அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்களேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு எப்படியா இருந்தாலும் அது என்கிட்ட திரும்பி வந்துடுங்கிற நம்பிக்கையில தானே அவர் இருந்து கொண்டிருப்பார். இறைவனானவர் ஏதோ ஒரு ஸ்வரூபத்திலே எனக்கு அந்த பணத்தினை மீட்டு கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் இருக்கும் பொழுது, ஏன்னா நேர்மையான வழியில் சம்பாதிச்சோம் அத்தனை பேருமே இப்படித்தானே சொல்லுவா. ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட, ஏதோ ஒன்று திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட, நான் நியாயமான முறையில் உழைச்சி சம்பாதிச்சிருக்கேன்பா, கண்டிப்பாக அந்த பொருளானது என்னை விட்டு எங்கும் சொல்லாது, இறைவன் திரும்பவும் மீட்டு கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருப்பார் அல்லவா? அந்த நம்பிக்கையை குலைக்கின்ற விதமாக, அந்த நம்பிக்கையை பாழ்படுத்துகின்ற விதமாக நாம் அந்த பணத்தை எடுத்து செலவழித்து விட்டால் அவருடைய மனதிலே தோன்றக்கூடிய அந்த சாபத்திற்கும் நாம் ஆளாகவும் அல்லவா? அதனையும் கருத்திலே கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம எதை உழைச்சி சம்பாதிச்சிருக்கோமோ, நம்ம என்ன சம்பாதிச்சோமோ அதைத்தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவருடைய பொருளுக்கு என்னாலும் ஆசைப்படவே கூடாது. சரி சார், கீழே ஒரு பணம் கிடச்சிருச்சு, ஒரு 500 ரூபா கிடக்குது, நான் கையில் எடுத்துட்டேன், அக்கம் பக்கம் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன், யாருதுமே என்னது இல்லைன்னு சொல்லிட்டா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், அதனை அப்படியே எடுத்து கொண்டு போய் அருகிலே எந்த ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய உண்டியலிலே சேர்த்து விட வேண்டியது. அந்த இறைவனிடத்திலே அதை சேர்த்து விடும் பொழுது இறைவனானவர் அது எங்கே சென்று சேர வேண்டுமோ அந்த பணத்தினை அவர்களிடத்திலே சென்று சேர்த்து விடுவார். இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது. அது தொகை அதிகமாக இருக்கின்ற பட்சத்திலே அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தான் அதனை ஒப்படைக்க வேண்டும். இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சார், அங்கே போய் ஒப்படைச்சா அல்லது இறைவன் கிட்ட கொண்டு போய் நம்ம உண்டியலில் போட்டால் கூட அது சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருமான்னு சொன்னால், அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பின்னால் ஒரு காரண காரியம் என்பது உண்டு. இறைவனுக்கு அது நன்றாகவே தெரியும். ஒரு பணத்தை மிஸ் பண்ணியிருக்கார், அந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டு அவர் தவிக்கிறார்னு சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய கர்மாவாகத்தான் இருக்கும். அவர் தவியாக தவிக்கும் பொழுது, அவர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடு இறைவா என்று அவர் இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது யாரோ ஒருவர் மூலமாக, எவரோ ஒருவர் மூலமாக அந்த பணமானது அவரிடத்திலேயே கண்டிப்பாக சென்று சேர்ந்துவிடும். இதில் நம்மில் பலரும் பிராக்டிக்கலாகவே நம்ம யோசித்து பார்த்துருப்போம். நிறைய பிராக்டிக்கலாகவே கண்கூடாகவே நாம் பார்த்திருப்போம் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடப்பதை. ஆக
ஒரு பணம் அப்படிங்கிறது கீழே கிடக்குன்னு சொன்னா அது தொகை சிறியதாக இருந்தாலும் சரி அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி, அதனை எடுத்து நாம் நிச்சயமாக உபயோகிக்க கூடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி உபயோகிக்கும் பொழுது நிச்சயமாக அது தோஷத்தை தான் தரும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.